நம்ம எஸ்டிமேஷன் ப்ரொசஸுக்குள்ளே நம்ம இப்போ போவோம். இப்போ நான் வந்து இந்த ரோல்லேருந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான என்ன செய்கிறேன்னு கேட்டால், இந்த பேருக்கு மேலே கிளிக் பண்ணால் எனக்கு இப்படி ஒரு லிங்க் கொண்டு வரும், ஒரு மெனு கொண்டு வரும். இந்த மெனுவில் நான் சேஞ்ச் டு அதர் ரோல் என்றதை கிளிக் பண்ணி சீஃப் ஃபார்மசிஸ்ட் ரோலை கிளிக் பண்ணுறேன். ஏண்டா சீஃப் ஃபார்மசிஸ்ட் என்ன செய்யலாம், எஸ்டிமேஷன் ரிலீஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, சீஃப் ஃபார்மசிஸ்ட் ரோலுக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சீஃப் ஃபார்மசிஸ்ட் ரோலில் ஃபோகாஸ்டட் எஸ்டிமேட் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோகாஸ்ட் எஸ்டிமேட் ரிக்வஸ்ட்னு சொல்லி ஒரு லிங்க்கும் ஹாஸ்பிட்டல் ஃபோகாஸ்ட் எஸ்டிமேட் இன்னொரு லிங்கும் இருக்கும். இதில் நம்ம ஹாஸ்பிட்டல் ஃபோகாஸ்ட் எஸ்டிமேட் லிங்கை தான் சீஃப் ஃபார்மசிஸ்ட் கிளிக் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் ஃபோகாஸ்ட் எஸ்டிமேட்டட் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது வந்து டெஸ்டிங் எடுத்தாலும் உங்களுக்கு நிறைய காட்டுது. நீங்கள் யோசிக்க வேணாம். உங்களுக்கு சிஸ்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும் உங்களுக்கு 2027 இப்போ நான் செய்கிற வீடியோ வந்து 2026 எஸ்டிமேட் 2027க்கு எஸ்டிமேட் வீடியோ செஞ்சு கொண்டிருக்கேன் நான் இப்போதைக்கு. இந்த 2027 அண்ட் எஸ்டிமேஷனில் உங்களுக்கு இப்படி காட்டும். எஸ்டிமேஷன் வந்து நாங்கள் எம்எஸ்சி சைட்லேருந்து ஜென்ரேட் பண்ணதுக்கு பிறகு ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு இப்படி காட்டும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2027 முதலாவது ஃபார்மசூட்டிக்கல் இருக்குது, annual estimation, non consumable, provincial, pharmaceutical category, hospital warehouse என்னது, எந்த டேட்டுக்குரிய எஸ்டிமேஷன் ரிலீசிங் டேட் எப்போ, எஸ்டிமேஷன் க்ளோசிங் டேட் எப்போன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுது. உங்களுக்கு மேலே காட்டுறதில்ல. உதாரணமாக ஜென்ரேட் பண்ணப்பட்டிருக்குது, ஜென்ரேட் பட்டன் இருக்குது, இயர் காட்டுது, ஃபார்மசூட்டிக்கல்ன்ற நேமை காட்டுது, annual estimation, provincial, அதே மாதிரி எந்த வேர்ஹவுஸுக்குரிய எஸ்டிமேஷன், ஃப்ரம் டு எஸ்டிமேஷன், சப்மிஷன் டேட் எப்போ, சப்மிஷன் டேட், டிபி ரிக்வயர்ட் டேட்னு காட்டு. டிபி ரிக்வயர்ட் டேட்னு சொல்கிறது வந்து ப்ரொவிஷனல் ஹாஸ்பிட்டலுக்குரியது. அதாவது ப்ரொவிஷனல் ஹாஸ்பிட்டலாக்கள் எஸ்டிமேஷனை ஸ்டார்ட் பண்ணி என் பண்ணுறதுக்கான முழு காலத்துக்குள்ள ஒரு எடிஷனலாக அவங்க என்ன செய்வாங்கடா, தாங்களோட இன்ஸ்டிடியூஷனல் ஹெட் வந்து அப்ரூவ் பண்ணதுக்கு பிறகு டிவிஷனல் ஃபார்மசிஸ்ட் வந்து அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. அந்த ரிவ்யூக்கான டைம் தான் இந்த டேட். அதாவது இந்த டேட்டுக்கு முன்னுக்கு ஹாஸ்பிட்டல் எல்லாமே, ப்ரொவிஷனல் ஹாஸ்பிட்டல் எல்லாமே உங்களோட இன்ஸ்டிடியூஷனல் ஹெட் அப்ரூவல் கட்டாயம் எடுத்துருக்கணும். எடுத்ததுக்கு பிறகு எடுத்தால் டிவிஷனல் ஃபார்மசி வந்து இந்த டேட்லேருந்து அவங்களோட எஸ்டிமேஷன் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எஸ்டிமேஷன் ஸ்டார்ட் பண்ணி அவங்க வெரிஃபை பண்ணி செக் பண்ணது பிறகு ஆர்டி வந்து அப்ரூவ் பண்ணி கடைசியாக ஃபைனல் பண்ணுற டேட் தான் இந்த டேட்டாக இருக்குது. அதாவது சப்மிஷன் ஸ்டார்ட் டேட்ன்றது எஸ்டிமேஷன் பொதுவான ஸ்டார்ட் டேட், சப்மிஷன் எண்ட் டேட்னு சொல்கிறது உங்களோட ஃபைனல் ஹெட், அதாவது ஆர்டி ப்ரொவின்ஷியலை பொறுத்த வரைக்கும் ஆர்டி அப்ரூவ் பண்ணுறதுக்கான டேட் தான் இந்த சப்மிஷன் எண்ட் டேட். இதுவே லைன் மினிஸ்ட்ரி ஹாஸ்பிட்டலில் இருந்தால் இந்த ஸ்டார்ட் டேட்டும் எண்ட் டேட்டும் பிரச்சனை இல்லை. அண்ட் அவங்களுக்கு ஒரே ஒரு ஹெட் தான் இருக்கிறதால அவங்க எண்ட் டேட் இதாக தான் இருக்கு. அவங்களுக்கு ஸ்பெஷலாக எடிஷனலாக இல்லை டிபி ரிக்வயர்ட் டேட்னு சொல்லி அவங்களுக்கு காட்டாது. சரி, இப்போ நான் வந்து சிபி ரோலில் இந்த பிரிண்டட் ஃபார்ம் என்ற எஸ்டிமேஷனை நான் வந்து ஜென்ரேட் பண்ணி காட்டுறேன். இதில் சிபி வந்து ஜென்ரேட் என்ற பட்டனை கிளிக் பண்ணாங்கன்னா பண்ணினதுக்கு பிறகு அந்த எஸ்டிமேஷன் வந்து ஜென்ரேட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2027 பிரிண்டட் ஃபார்ம், நான் ஏன் பிரிண்டட் ஃபார்மை காட்டுறேன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் பிரிண்டட் ஃபார்ம்ன்ற ஒரு வேர்ஹவுஸை தான் நான் வந்து அசைன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போதைக்கு என்ற பேரில். அதாவது நான் இதை உங்களுக்கு எக்ஸாம்பிளே காட்டுறேன். இந்த பிரிண்டட் ஃபார்ம்ன்றத எஸ்டிமேஷன் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஐக்கன் காட்டும். முதலாவது அசைன் ஃபார்மசிஸ்ட் ஐக்கன், ரெண்டாவது வியூ ஆல் வியூ ஆல் ஃபோகாஸ்ட் எஸ்டிமேஷன். இதில் நீங்கள் முதலாவது நான் இந்த வியூ ஆல் ஃபோகாஸ்ட் எஸ்டிமேட் பட்டனை கிளிக் பண்ணி காட்டுறேன். இந்த வியூ ஆலில் தான் எம்எஸ்டியால் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கிற முழு எஸ்டிமேஷனையும் பார்க்கலாம். சரியா, எஸ்டிமேஷன் பண்ண முழு எஸ்டிமேஷனையும் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சேவ்டு டெப்பை கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இதில் 4 பட்டன் இருக்கும். இதில் இந்த டவுன்லோட் எஸ்டிமேஷன் ஷீட், இந்த மூன்றாவதாக இருக்கிற டவுன்லோட் எஸ்டிமேஷன் ஷீட் எக்ஸல்ன்றதை கிளிக் பண்ணீங்கன்னா ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கிற முழு ஐட்டத்திலையும் எக்ஸல் ஷீட்டை நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உதாரணமாக ஒரு ஃபார்மசிஸ்ட் ஏதாவது சிபி ரோலில் இருக்கிறால் தான் இந்த எஸ்டிமேஷனுக்குரிய முழு ஐட்டத்தையும் டவுன்லோட் பண்ணலாம். ட்ரக் ஸ்டோர் ஃபார்மசிஸ்டால எல்லா ஐட்டமும் டவுன்லோட் பண்ணிடலாம். அது அவங்களுக்கு அசைன் பண்ணப்பட்ட ஐட்டத்தை மட்டும் தான் டவுன்லோட் பண்ணலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிளில் காட்டுறேன். இது ஏன் தேவைன்னு கேட்டால், நீங்கள் ஒருவேளை உங்களோட ஐட்டம் லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு கன்சல்டன்ட் காட்ட வேண்டியதாக இருக்கும். அப்போ எந்த ஐட்டம் எஸ்டிமேஷனுக்கு வந்திருக்க உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த ஷீட்டை கொடுத்துருக்கோம். இது எங்கே இருக்குமென்னு கேட்டால்,
எஸ்டிமேஷன் ஜென்ரேட் பண்ணதுக்கு பிறகு இந்த வியூ ஆல் ஃபோர்காஸ்டட் எஸ்டிமேஷன் லிங்க்குள்ளே போயிட்டு பெண்டிங்கில் இல்லாமல் சேவ்டு டேப்புக்கு போனீங்கன்னா இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இப்போ நமக்கு தேவையான எடுத்து வச்சுக்கொள்வோமே. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், அசைன் பண்ண போகிறோம். இந்த அசைன் ஃபார்மசி என்றது சொல்கிறது நீங்கள் யாருக்கு இந்த எஸ்டிமேஷனை அசைன் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி. இப்போ நம்ம ஆல்ரெடி கிளிக் பண்ணது பிறகு இயர் காட்டும், வேர்ஹவுஸ் காட்டும். நான் சொன்ன மாதிரி இதுலேருந்து 6 வேர்ஹவுஸுமே காட்டுது. இந்த புல் மோடை நிலையில் 6 வேர்ஹவுஸ் காட்டுது. நான் ஏற்கனவே சொன்ன என்னது, எஸ்டிமேஷன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம ரிலீஸ் பண்ணாலும் குறிப்பிட்ட ஐட்டமை குறிப்பிட்ட கேட்டகரியை அந்தந்த வேர்ஹவுஸில் இருக்கிறார்கள் தான் எஸ்டிமேஷன் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த ஜென்ரல் ஐட்டமோட வேர்ஹவுஸ் தான் நம்ம இந்த பிரிண்டட் ஃபார்மெட் ஐட்டத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், எஸ்டிமேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜென்ரல் ஐட்டமோட வேர்ஹவுஸை கிளிக் பண்ணதுக்கு பிறகு ஃபார்மசிஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காமிலான்ற பேரும் ஹிஜாஸ் என்ற பேரும் காட்டுது. ஸோ நான் ஹிஜாஸ் என்ற பேர் என்ன செஞ்சேன், நான் அசைன் பண்ணி வச்சேன். நான் அந்த அசைன் பண்ணினத்தால தான் இந்த பேரை காட்டுது இல்லை. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, எப்படி எங்களோட வேர்ஹவுஸில் பேரை காட்டுது இல்லை, என்ன அர்த்தம் மட்டும் காட்டு, அந்த பேர் இன்னும் அசைன் பண்ண அர்த்தம். அப்போ அது யார் செய்யணும், ஹாஸ்பிட்டல் அட்மின் செய்யணும். அப்போ ஹாஸ்பிட்டல் அட்மின் லாகின் பண்ணி என்ன செய்வாங்க, அவங்க வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் டேட்டா செட்டப்புக்கு போயிட்டு ட்ரக்ஸ் மேனேஜ்மெண்ட் போயிட்டு என்ன செய்வாங்க, அந்த வேர்ஹவுஸை செலக்ட் பண்ணி அந்த பேரை ஆட் பண்ணுவாங்க. சரி, இப்போ எட் பண்ணியாச்சா, நான் கிளிக் பண்ணி எக்ஸ்பெக்டட் டேட் என்று இருக்குது. இந்த எக்ஸ்பெக்டட் டேட் என்னது, எனக்கு எஸ்டிமேஷனை எப்போ முடிக்கணும், அதாவது சிபி தான் டிசைட் பண்ணுவாங்க இந்த டேட் எப்போ. ஏன் சிபிக்கு ஒரு டேட் பீரியட் கொடுத்துருக்கு, 2 weeks கொடுத்துருக்க மாட்டா. அந்த 2 weeksக்கு முன்னுக்கு என்ன செய்யணும், இந்த குறிப்பிட்ட நாள் இந்த எஸ்டிமேஷன் கொடுத்து முடிக்கணும். கொடுத்தா தான் என்ன செய்யலாம், அவர் சிபி ரிவ்யூ பண்ணி சேவ் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு 4 to 5 days அவருக்கு தேவை. ஸோ நான் என்ன செய்கிறேன், இந்த எஸ்டிமேஷன் டேட்டை வச்சு நான் ஒரு 3 days இல்லாட்டி 4 days மிச்சம் வச்சு நான் என்ன செய்கிறேன், எக்ஸ்பெக்ட் டேட்டை கொடுக்குறேன். கொடுத்து நீங்கள் சேவ் பண்ண கிளிக் பண்ணீங்கன்னா இந்த யூசருக்கு இந்த வேர்ஹவுஸில் இருக்கிற ஐட்டம் எல்லாமே அசைன் பண்ணப்பட்டிருக்கும். இவர் 2026 8ஆம் மாதம் 3ஆம் தேதிக்கு முன்னுக்கு இந்த எஸ்டிமேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். அவர் கம்ப்ளீட் பண்ணாட்டி அவருக்கு எஸ்டிமேஷன் அப்புறம் ஓப்பன் ஆகாது. இவ்வளோ தானே. இதான் முதலாவது சிபி ஜென்ரேட் பண்ணி ஐட்டமை அசைன் பண்ணுறதுக்கான கண்டிஷன்.